நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத பாரு, 2-3 நாளைக்கு அமைதியா இரு. நான் இந்த விஷயத்தை பத்தி சந்திரிகா கிட்ட பேசுறேன். நீ உடனே இந்த வீட்டை விட்டு போனேன்னா சந்திரிகா வருத்தப்படுவா. எவ்வளவு ஆச்சு? 90 ரூபா. புஷ்பா, உன் கையில சேஞ்ச் இருக்கா? இல்லைன்னா நான் கொடுத்துறேன். என்கிட்ட 500 ரூபாவா இருக்கு. அண்ணி உங்ககிட்ட சேஞ்ச் இருந்தா 90 ரூபாய் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு தரேன். அதெல்லாம் வேணாம், இந்தாங்க 100 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. சரிங்க. வா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லிதான் நீ இங்க வந்தேன்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அண்ணி, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, அவங்க எங்க? அந்த பொண்ணு ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, அம்மாவும் பாட்டியும் அந்த பக்கம் இருக்காங்க. வேற வேலை எதுவும் இல்லைல்ல, டைமுக்கு சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. அவங்க ரெஸ்ட் எடுக்க உன்னோட ரூம் தான் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க நம்ம உள்ள போலாம். நீ எப்ப வந்தானே எனக்கு தெரியாது. நீ அந்த பக்கம் போ. ஓ, நான் இந்த பக்கம் வரேன். உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் சில கோயில்கள்லையும் கல்யாணத்துலையும் நான் மறைஞ்சு நின்று உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேம்மா. சில சமயங்கள்ல என்னையும் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து என்னை அம்மானு கூப்பிடணும்னு உனக்கு தோணி இருக்கும்ல. நீ எந்த கூட்டத்தில் இருந்தாலும் உன்னோட குரலை என்னால் கண்டுபிடிக்க முடியும். நான் பல தடவை நினைச்சிருக்கேம்மா. அப்பெல்லாம் உங்களை வருத்தப்பட வைக்க வேண்டான்னு இவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு வருத்தமாக தான் இருந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். என்னைக்காவது சந்திரிகா உங்களை பார்க்கும்போது உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் அவளும் செஞ்சா. அன்னைக்கு சந்திரிகாவோட அப்பா என்ன பார்த்தாரு? சொத்து இருக்கா, வீடு இருக்கான்னு தான் பார்த்தாரு. உன்னோட நல்ல மனசை அவர் புரிஞ்சுக்க தவறிட்டாரு. அதில் எனக்கு வருத்தம் தான். என் அப்பா அம்மாவோட பெருமை எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல பாட்டி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா பாட்டி? தெரியலையே, நீ யாரு? நான் தான் உங்களோட ஒரே ஒரு பொண்ணு புஷ்பலதா. ஓ, பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட. நான் வந்திருக்கேன்னு சந்திரிகா சொல்லி அனுப்பினாளா? இல்ல, ஆனா நான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பப்ப தெரிஞ்சுப்பேன். ஷியாமா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. அண்ணி சொன்னதா உங்ககிட்ட யார் சொன்னது? பக்கத்து வீட்டுல இருக்க தாசப்பா தான் எனக்கு சொன்னது. உங்களோட அம்மாவும் இன்னொரு பொண்ணு வந்திருக்கதா சொன்னாரு. நீங்க வரும்போது தாசப்பா அவரோட தென்னை மரத்துல ஏறிட்டு இருந்தாராம். தென்னை மரத்துக்கு மேல அவன் ஏறிட்டான்னா நாகப்ப இந்த உலகத்தையே பார்த்துருவான். என்ன இருந்தாலும் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என்னை பார்க்க நீ வந்துட்டல்ல. உன்னோட வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? அவரையும் நீ வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இந்த பாட்டி அவரை பார்த்திருப்பேனே. என் வீட்டுக்காரு கோடீஸ்வரர் ஆகிற முயற்சியில இருக்காரு. ஒரு தடவை கோடீஸ்வரர் ஆயிட்டாருன்னா கூடவே ஒரு கார் கிஃப்டா கிடைக்கும். சந்திரிகா இவ என்ன சொல்றா? எனக்கு எதுவுமே புரியல. இவளோட புருஷன் கணேசன் ஒரு LIC ஏஜென்ட்டுமா. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அதனால என்ன, எங்களால உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. என் புருஷன் வேலைக்கு போய் சம்பாதிக்காம பொண்டாட்டி வீட்டுல உட்கார்ந்து இருந்தாருன்னா இப்போ என்னோட ரூம பாட்டிக்காக ஒதுக்கி கொடுத்துருக்க முடியுமா? ஆமா, இவங்க உங்க ரூம்ல தான் தங்கியிருக்காங்கிற விஷயமும் தாசப்ப தென்னை மரத்துல இருந்து பார்த்து சொன்னாரா புஷ்பலதா?
மறைஞ்சு நின்னு பார்த்ததுனால தாசப்பா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஐயோ அது இல்லம்மா, வெளியேந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க எங்க வந்து தங்குவாங்க? என் ரூம்ல தானே. அப்படி இருக்கும்போது பாட்டி அங்கதான் இருப்பாங்கன்னு என்கிட்ட யாராவது சொல்லணுமா என்ன? ஆமா, அந்த பொண்ணு எங்க? அவ போயிட்டாளா? கிருஷ்ணா உள்ளதான் இருக்கா. அவ அந்த பொண்ணு இந்த பொண்ணுலாம் ஒண்ணு இல்ல. அவ உன் மாமன் பொண்ணு. ஓ, இதுக்கப்புறம் அவளும் உன் பாட்டி கூட இங்கதான் இருக்க போறா. அப்படின்னா அது சரி. அப்படின்னா மாமாவோட பொண்ணு நீங்க தத்தெடுத்திருக்கீங்களா என்ன? ஏன் கல்யாணத்துக்கே சொசைட்டில இருந்து வாங்கின கடனை இன்னும் அடைக்கவே இல்லைன்னு அப்பப்ப சொல்லிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்றதுக்கு எங்க கடன் வாங்க போறீங்களோ? அது எல்லாத்துக்கும் அம்மா வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிரமோத் கல்யாணம் பண்ணாம இருக்கார் இல்லையா, மாமாவோட பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கடனும் வராது, கடமையும் முடிஞ்சிரும். இத பாரு ஷியம்மா, நீ தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காத. கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒன்னும் அவளை இங்க கூட்டிட்டு வரல. அந்த பொண்ணு இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அண்ணி வேணும்னு ஒண்ணு சொல்லலையே. பிரமோத் அண்ணன் முறைப்பையன் தானே. அவன் இங்க டெம்பரரியா வந்து தங்கியிருக்கானா? அண்ணி சொன்ன மாதிரி நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இருந்தாலும் நான் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன். ஊரும் பேரும் இல்லாதவளுக்கு என் அம்மா ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்களே, அந்த அளவுக்கு அவ தகுதியான ஆளான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. புஷ்பா, நான் கிருஷ்ணாவை இங்கே கூட்டிகிட்டு வரேன். ஏமா இங்க நிக்கிற? சந்திரிகாவோட பொண்ணு புஷ்பா வந்திருக்கா, உன்னை பார்க்கணும்னு சொன்னா. அவ ஏதோ அவசரமா போயே ஆகணும்னு சொல்றா. உன் முகத்தை காட்டலையேங்கிற வருத்தம் வர வேண்டாம். நாம உள்ள போலாமா? நான் எதுக்காக பாட்டி வரணும்? என்ன பார்க்க அவங்க ஒன்றும் வரவே இல்லையே. அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதம்மா. இவங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க தானே. அவங்க மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி பேசுவாங்களே தவிர அவங்க மனசில் எதுவுமே இல்லை. ஒன்று அவள் பார்த்தான்னு வையேன், அவள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணமெல்லாம் போயிடும். அவளை பார்த்ததுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு வருத்தம் வர வேண்டாம்ல. நாம தான் அவங்கள போய் பார்க்கணுமா. அதனால் எதையும் நினைக்காம நீ அனுசரித்து நடந்துக்க. நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு உங்களுக்கு தோணுதா பாட்டி? நான் அதை நினச்சி ஒன்று வெளியே வரல பாட்டி. அவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும், அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். அதான் அவங்க எதையோ பேசட்டும்மா. அதோட உன்னை காணலைன்னு நான் வீடு முழுக்க தேடிட்டு அதுக்கப்புறம்தான் இங்கே வந்தேன். நாம் உள்ளே போகலாம் வாமா. நம்மால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். சரிங்க பாட்டி, நான் வரேன். நான் யாரும் இல்லாத ஒரு பொண்ணு. யாரையும் எதிர்த்து பேசுறதுக்கு எனக்கு யோகிதம் இல்லை. ஆனா நீ எதுக்காக இங்க வந்தன்னு என் முகத்தை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா அந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அந்த சுதந்திரம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத. அந்த நிமிஷமே நானும் உன் கூடவே வந்துடுவேன். இந்த பாட்டியை பத்தி நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? நாம இங்கிருந்து போறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். சம்மதமா? இங்கதான் இருக்கீங்களா? அது சரி. நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு வரேன்னு தானே போனீங்க. இங்க கதை பேசிட்டு இருக்கீங்க. அம்மா நீ வாம்மா, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பாட்டி என்கிட்ட சொன்னாங்க அத்தை.
புஷ்பாவுக்கு அவசரமா இருந்தா அவ போகட்டும் சந்திரிகா. இன்னொரு தடவை அவ வரும்போது கிருஷ்ணாவை பார்த்துக்கட்டும். இவ தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதனாலதான் அவ இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. என்ன தலைவலி வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. உன்னை நான் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் புதுசா வரும்போது இருக்கிற ஆளுங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குல ஒரு பங்கை வந்தவங்க கொண்டு போயிடுவாங்கன்னு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆனா அவங்களோட அம்மா அவங்க அப்பா கூட ஓடி வந்தது வெறுங்கையோட தாங்கிற விஷயம் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னை குத்த சொல்ல மட்டும்தான் அவங்க சில நேரம் நினைச்சு பாக்குறாங்கம்மா. நான் ஓடி வராம மேலங்குளத்திலேயே இருந்திருந்தா நாம இந்நேரம் எப்படி இருந்திருப்போன்னு என் பசங்க என்கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் விடுமா. என்னதான் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பசங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானும் என் வீட்டுக்காரும் அதுக்கான வாய்ப்பையே கொடுக்கல. எங்களோட சந்தோஷத்தையே மறந்து நாங்க எங்களோட பசங்களுக்காக கஷ்டப்பட்டோம். அதனாலதான் அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கான அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு. அம்மா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் புஷ்பா கிட்ட அவளோட வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அப்போ என்ன யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு நீங்க சொன்னது? அது ஒன்றும் புஷ்பா இல்ல, வேற ஒரு பொண்ணு வந்திருக்காம்மா. அவ பேரு சங்கீதான்னு சொன்னா. அவ டிவி சேனல்ல வேலை பார்க்கறாள்ல, அவளுக்கு உன்னை நல்லாவே தெரியுமாம்மா. அது உண்மையா? ஆமா, ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆனா அவங்க எப்படி இங்க வந்தாங்க? அந்த பொண்ணை ஆனியை பார்க்க போயிருப்பா. நாம எங்க போனாலும் பின்தொடர்ந்து வரா. என்ன விஷயமா இருக்கும்? அதான் பாட்டி, எனக்கும் தெரியல. போய் பார்க்கலாம். என்னங்க அந்த பொண்ணு எங்க போயிட்டா? வெளியில நிக்கிறாமா. நம்ம வீடும் தோட்டமும் ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் வெளியில போய் பார்க்க போயிருக்கா. வாங்க நாம அங்க போலாம். நீ எங்க போற சந்திரிகா? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பேசணுங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு இங்க வந்திருக்கலாம்ல? ஆமா சரிதாங்க. நீங்க போய் பேசிட்டு வாங்க. அதுக்குள்ள குடிக்கிறதுக்கு நான் ஏதாவது கொண்டு வரேன். வணக்கம் பாட்டி. வணக்கம் கிருஷ்ணா. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அன்னைக்கு ஆனி அக்காவை பத்தி ஏதோ எழுத போறதா சொன்னீங்கல்ல? ஆமா, ஆனா புதுமையான விஷயங்களை தேடி போறது எனக்கு ஒரு த்ரில்லு. அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினப்போ உன்னை பத்தி நான் இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதுக்காக ஆனி அக்கா ஸ்டோரியை நான் எழுதாமலாம் இல்லை, அது ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து ஒரு கரெக்ஷனுக்காக நான் அக்காவை பார்க்க போனப்பதான் நீயும் பாட்டியும் இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்களை தேடி யாரும் வராம இருக்கணும்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களை போல உள்ளவங்களுக்கு மற்றவங்க வாழ்க்கைய நாசப்படுத்துறது தான் வேலையா இருக்கீங்க. நல்லபடியா வாழணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வயசானவளோட ஒரு வயசு பொண்ணோட வாழ்க்கை போராட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ரொம்பவே ஆசைப்படுறீங்க. ஆனா இப்போதைக்கு அது வேண்டாமா. எங்களை விட்டுடுமா. சில காரியங்களை நாங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அதெல்லாம் முடிஞ்சு நாங்க உயிரோட இருந்தோம்னா நீ வந்து பாரு, அப்ப நாம பேசலாம். ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க பாட்டி. ஒரு ஆள் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நான் அதை எழுத்துக்குள்ள கொண்டு வர மாட்டேன். இந்த சமூகத்துல பல வகைகள்ல போராடி வாழ்ந்துட்டு இருக்கிற சில பொண்ணுங்களை பத்தி எழுதுறதுக்கு என்னோட பத்திரிக்கை என்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கு. அதுல கிருஷ்ணாவோட கதையை எழுத அவசியம் இல்லைன்னு தெரியும். காரணம், உங்க கிருஷ்ணாவுக்கு முழுக்க முழுக்க தெரியாத ஒரு கதை கிருஷ்ணாவோட கடந்த காலத்துல நடந்திருக்கு. இப்பவும் வேற ஒரு வழி மூலமா அந்த கதை தொடர்ந்துட்டே இருக்கு. நீ இப்போ என்னதான் சொல்லிட்டு இருக்க? நான் ஆனி அக்காவை கூப்பிடவா?
எதுக்காக நான் இருக்க இடத்த சொன்னீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? கிருஷ்ணா, என்னோட உத்தேசம் நேர்மையா இருக்கிறதுனால தான் ஆனி அக்கா எங்களை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தோணலையா என்ன? நான் உண்மையை சொல்றேன் கிருஷ்ணா. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் அன்னைக்கும் இன்னைக்கும் நான் உன்னை பர்சனலா பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அன்னைக்கு நான் ஆனி அக்கா மூலமா நான் உனக்கு பழக்கமானேன். இன்னைக்கு ஆனி அக்காவோட உதவியோட நான் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படி என்ன விஷயம்? உன்னை மேலங்குளத்துக்காரங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நிறுத்துமா, சிரிக்க வேண்டாம். இப்பெல்லாம் நாங்க யாரையுமே நம்புறது இல்லை. எங்களை இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு வந்திருந்தா அதுவும் சொல்லிடு. நாங்க போயிடுறோம். தேவையில்லாம இங்க இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். பயப்பட வேண்டாம் பாட்டி. என்னால நீங்க இந்த வீட்டை விட்டு போறீங்க அப்படின்னா அது எப்பவுமே நடுரோட்டுக்கா இருக்காது. தமிழ்நாட்டுல கிருஷ்ணாவோட பேர்ல இருக்கிற அம்மாவோட வீட்டுக்கு தான் போக போறீங்க. ஆமா கிருஷ்ணா, நான் உன்னோட பாட்டியோட சொந்தம். பாட்டி உங்களுக்கு சொந்தமா? இந்த பாட்டி கிடையாது கிருஷ்ணா, உன் அம்மாவோட அம்மா இப்பவும் உயிரோட இருக்காங்க. அவங்க சொந்தம். பாட்டிக்கு மகளோட மகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கான பொறுப்பு என்கிட்ட கொடுத்து மாச கணக்கில் ஆச்சு. நான் அன்னில இருந்து உன்னதான் தேடிட்டு இருக்கேன். பல இடங்கள்ல பல கம்பெனிகள்ல நீங்க போயிட்டு இருந்த ஏறக்குறைய எல்லா வழிகள்லையும் நான் தேடிட்டு இருந்தேன். கடைசியில பேப்பர்ல வந்த சில செய்திகள் தான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது. குறிப்பா சொல்லணும்னா மேலங்குளத்துல இருந்த விஜயலட்சுமி மேடமோட ஆக்சிடென்ட் நியூஸ். எல்லா விவரங்களையும் சேகரிச்சு கடைசியா நான் ஆனி அக்காவை பார்க்க வந்தேன். அங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். தமிழ்நாட்டு குடும்பத்துல உன் அம்மாவோட ஒரு பழைய போட்டோ இருக்கு. இப்போ அதை பார்த்தாங்கன்னா இதோ இங்க இருக்கிற கிருஷ்ணா தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏமா இப்ப நீ என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது? கிருஷ்ணாவோட அம்மா கிருஷ்ணா மாதிரியே இருக்காளாமா? ஆமா பாட்டி, நான் பார்க்க அம்மா மாதிரியே இருக்கேன்னு அப்பா அடிக்கடி சொல்வாரு. ஆனா என் அம்மா உயிரோட இருந்தப்ப எங்களுக்கு காட்டாத பாசத்தை இனிமேல் யாரும் எங்களுக்கு தர வேண்டாம். அந்த குடும்பத்துல இருந்து எந்த ஒரு சொத்தும் அம்மாவால அனுபவிக்க முடியாதது எனக்கும் வேண்டாம். காதலிச்ச ஒரு ஆள் கூட ஊரை விட்டு போன மகளை கொல்றதுக்கு கொலையாளிகளை அனுப்பின பயங்கரமான குடும்பம் தான் அம்மாவோடதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு பயந்து தான் என் அப்பா அம்மா நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். நான் பயப்பட மாட்டேன். எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். உன்கிட்ட யார் இதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லிடு. தமிழ்நாட்டுல உன்னோட பழைய ஜென்ம பகை எதுவுமே இல்ல கிருஷ்ணா. உன்னோட பாட்டி தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள தவிர வேற யாரும் இல்ல. நான் தான் யாரையும் பார்க்க வரலன்னு சொல்லிட்டேன்ல. என் அம்மாவை வேண்டான்னு சொன்னவங்க எனக்கும் வேண்டாம். இதுக்கப்புறம் இதை சாக்கா வச்சு என்னை பார்க்க வராத. வந்தனா என்ன பேசுவேன்னு தெரியாது. காதலிச்ச பையன் கூட ஓடிப்போன மகளை தேடி பிடிச்சி கொள்ள ஆள் அனுப்புன கவுண்டரோட குடும்பம் அது. ஜாக்கிரதையா இருக்கணும். கவுண்டர் செத்து போயிருந்தாலும் அவரோட பாரம்பரியம் அங்கே தான் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து ஒருத்தி வந்து கவுண்டரோட பொண்டாட்டி கிருஷ்ணாவை பார்க்கணுங்கிறா.
நம்மளால அதை எப்படி நம்ப முடியும்? ஆமா, அந்த பொண்ணு இங்க வந்ததுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ மனசுக்குள்ள வேற ஏதோ எண்ணம் இருக்கு. அதோட இதுவரைக்கும் இல்லாத சொந்தத்தோட பேரை சொல்லிக்கிட்டு அவ இங்க வர காரணம் என்ன? ரொம்ப நாளாவே உன்னை அவ தேடிட்டு இருக்கிறதா தானே சொன்னா. ஒருவேளை கிருஷ்ணாவோட பாட்டி இவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. சாகர காலத்துல மனசுக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் இல்லாம போயிடும். ஒருவேளை கவுண்டருக்கு பயந்துதான் கிருஷ்ணாவுடைய அம்மாவோட அம்மா எல்லாத்தையும் சகிச்சாங்க. இப்ப கடைசி காலத்துல அவங்க பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி இப்ப ஆசைப்பட்டாங்கன்னா அது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு தான் என் மனசு சொல்லுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.